நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணுற கெஸ்ட்டுகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா அக்காமடேட் பண்ணி ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ரூம்ஸ் அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்த ரூமில் ஸ்டே பண்ணிங்கனாலும் இங்கே வந்து அசம்பிள் ஆகிக்கலாம். இவங்க செட்டப் பண்ணியிருக்கிற லுக் வைஸ் செமையாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுகளோட என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோத்தகிரி பக்கத்தில் கொனவக்கரைங்கிற ஒரு ஏரியாவில் ஹம்மிங் பேர்ட் அப்படிங்கிற ஒரு காட்டேஜ் புக் பண்ணியிருந்தோம். ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தா வேறு லெவலில் இருந்தது. ஸோ இங்கே புக் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு இதை ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். ஸோ உள்ளே போய் எப்படி இருக்குதுங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி பின்னாடி என்னோடய வியூ பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. உண்மையாக வேறு லெவலில் இருக்குது. கிளைமேட்டும் செமையாக இருக்குது. ஸோ உள்ளே போய் ஒவ்வொரு ரூம்ஸும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா ரிவீல் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ள வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நம்ம புக் பண்ண ரூம் பார்த்திங்கன்னா G4 கீழே தான் இருக்குது. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வியூ உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஜஸ்ட்டு நம்ம ரூமுக்கு ஆப்போசிட்டில் அந்த வியூ பாருங்களேன். கோத்தகிரியோட மொத்த அழகை இங்கேருந்து பார்க்கலாம், அந்தளவுக்கு இருக்குது. அந்த கேப் பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளைய வியூ பாயிண்ட் தெரியணும். ஆக்சுவலாக உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன், மிஸ்ட் ஃபார்ம் ஆனதுனால உங்களுக்கு பெருசாக தெரியறதில்ல. வாங்க அப்படியே உள்ள ரூமில் போயிட்டு எப்படி இருக்குதுங்கிறது பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸுகளோட ஸ்டே பண்ணலான்னு வந்திருக்கோம். ஸோ நம்ம ஒரு ரூம் எடுத்திருக்கோம். அந்த ரூம் எப்படி இருக்குதுங்கிறது இப்போ பார்க்கலாம். நம்ம எடுத்துருக்கிற ரூம் பார்த்திங்கன்னா G4. இது சிங்கிள் பெட்ரூமு. இதில் பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட்டான 2 பேர் படுக்கிற மாதிரி ஒரு காட்டு. ப்ளஸ் பார்த்திங்கன்னா பேசிக்காக நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டவலு, ஷாம்பு, பாடி லோஷன், 2 சோப்பு. ஏன்னா இங்கே 2 பேர் ஸ்டே பண்ணுறதுனால 2 சோப்பு, அப்புறம் டென்டல் கிட் இது கொடுத்துருக்காங்க. இது போக இந்த ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு டீபாய் செட்டு தனியாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிவி கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லா ரூம்லேயுமே எனக்கு பிடிச்ச விஷயமே பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேம்ஸு. ஒவ்வொரு ரூம்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான அட்ராக்டிவ் ஃப்ரேம்ஸ் தனியாக மாட்டியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லைட் இருக்குது. ஜஸ்ட்டு நான் ஆன் பண்ணுற பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குல்ல? கலர் சேஞ்ச் அது பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா கபோர்டு தனியாக கொடுத்துருக்காங்க. கபோர்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி திங்ஸ் ஃபில் பண்ணிட்டோம். உங்களோட திங்ஸை சேஃபாக வச்சுக்கிற கபோர்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உள்ளேயே அட்டாச்சு பாத்ரூம் தனியாக கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் அதே மாதிரி நீட் அண்ட் ஹைஜீனிக்காக இருக்குது. உள்ளே ஆஸ் யூஷுவல் வாட்டர் ஹீட்டர் தனியாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 24/7 பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிக்க முடியும். ரூம்ஸ் அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ரூமில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு அப்படியே வேலி வியூ உங்களுக்கு. இந்த வியூ ஈவினிங் டைம் சில அனிமல்ஸ் எல்லாம் முன்னாடி கிராஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்குதுங்கிறது முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம். கிளைமேட் செம்ம சில்லுன்னு இருக்குதுங்க, நல்லாயிருக்கு. இப்போ நம்ம ரூம் பார்த்தாச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே இந்த காட்டேஜில் பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஏரியா, இந்த ப்ரைவேட் ஸ்பேஸ் ஏரியா, நீங்கள் கேங்காக வந்து எந்த ரூமில் ஸ்டே பண்ணிங்கனாலும் இங்கே வந்து அசம்பிள் ஆகிக்கலாம். இவங்க செட்டப் பண்ணியிருக்கிற லுக் வைஸ் செமையாக இருக்குது. கேங்காவுக்கு வந்து இங்கே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு, டீ சாப்பிட்டு ஜாலியாக பேசிட்டு என்ஜாய் பண்ணுறது சூப்பராக இருக்கும். எல்லோ ஷேட் கொடுத்துருக்கனால அட்ராக்டிவாக இருக்குது. இங்கே இருந்துட்டும் நீங்கள் அப்படியே வியூ பார்த்துக்க முடியும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போகிறது வந்து 6 மெம்பர்ஸ் அக்கமடேட் பண்ணிக்கிற மாதிரி 3 பெட்ரூமுக்கு போகிறோம். இந்த பெட்ரூம்லேயும் ஆஸ் யூஷுவல் வேலி வியூ. இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அந்த வெயில் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியல, பவானிசாகர் டேம் வியூ இங்கேருந்து பார்க்க முடியுது. ஆஸ் யூஷுவல் எல்லா ரூமும் கொடுக்குற மாதிரி கம்ஃபர்ட்டான பெட்டு கொடுத்துட்டு பேசிக் திங்ஸ் சோப்பு, டென்டல் கிட்டு, ஷாம்பு,
மாய்ஸ்சரைசர் இதெல்லாமே கொடுத்துட்டாங்க. டவல் 2 கொடுத்துட்டாங்க ஒவ்வொரு பெட்டுக்குமே. ஏன்னா 2 பேர் அக்கமடேட் பண்ணுறதுனால. இங்கே 2 பெட் இருக்குது. இந்த ரூமில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ரூம்லேயும் இல்லை எல்லா ரூம்லேயுமே ஹாலில் இதில் எல்லாத்துலேயுமே ஒரு விஷயம் என்னென்னா, ஃப்ரேம் ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு அட்ராக்டிவ் ஃப்ரேம் வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, யூனிக்காக இருக்குது. கோத்தகிரியில் இல்லாத இன்னொரு விஷயம் என்னென்னா ஃபேனு. ஏன்னா இந்த நம்ம இருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் கிளைமேட்டாக இருக்கும். சம்டைம்ஸ் சம்மர் டைமில் தேவைப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் இருக்குது. இந்த ரூமில் பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்டு ப்ளஸ் பார்த்திங்கன்னா டிவி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயே கபோர்டும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட்டான ரெஸ்ட் ரூமு ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. உள்ளே பார்த்திங்கன்னா வாட்டர் ஹீட்டர் இருக்குது. 24/7 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வாஷ் பேஷன் தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த ரூம்லேயும் ஒரு யூனிக்கான ஃப்ரேம் இருக்குது பாருங்கள். எல்லாமே 3D வியூ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா, கெஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னா பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும், மைண்ட் செட் பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணியே ஒவ்வொரு விஷயத்தையும் செட்டப் பண்ணியிருக்காங்க. பார்த்தாலே தெரியுது. வைஃபை கனெக்ஷன் இருக்குது. இங்கே ஆக்சுவலாக 5G ப்ளஸ் தான் கிடைக்கிது. மேபி தேவைப்பட்டால் நீங்கள் வைஃபை யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நான் நின்றுருக்கிற இடத்துலேருந்து அந்த வியூ பாருங்களேன் வெளியே. நான் சொன்னேன்ல எந்த ஆங்கிளில், இங்கே எந்த ஆங்கிளில் இருந்து பார்த்தீங்கன்னாலும் 360 ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ எஸ்டேட் தான் தெரியும். இது ஜஸ்ட்டு காட்டேஜுக்கு முன்னாடி. இப்போ நம்ம பார்த்த ரூம் மாதிரியே இதில் பின்னாடி சைடும் இருக்குது. பட் அதில் எதுலேயுமே வேலி வியூ வராது. லைக் இதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் வேலி வியூ வராது. சேம் டிட்டோ இதே மாதிரி இன்னொரு ஃப்ளோர் இருக்குது. அந்த ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு 2 ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலி வியூவோட வரும். பேக்கில் இருக்கிற 2 ரூம் வந்து உங்களுக்கு வேலி வியூவோட வராது. உங்களுக்கு இந்த ரூம் பற்றின டீட்டெயில் ஏதாவது வேணும் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். காட்டேஜோட நம்பர் நான் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரைஸ் வைஸாக நான் ரிவீல் பண்ண முடியாது. ஏன்னா மேபி வீக்கெண்டில் சேஞ்ச் ஆகலாம், இல்லை 1 or 2 இயர்ஸ் கழிச்சு வீடியோ ரீச் ஆகலாம். அந்த டைமில் உங்களுக்கு மேபி ப்ரைஸ் சேஞ்ச் ஆகலாம். ஸோ ப்ரைஸை வந்து நான் ரிவீல் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வீடியோவில் தெரியிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு புக் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணுற கெஸ்ட்டுகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா அக்கமடேட் பண்ணி ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுகளோட கேங்காக வந்தீங்கன்னா தாராளமாக என்ஜாய் பண்ணுற பிளேஸு. ஒன்ஸ் விசிட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹம்மிங் பேர்ட் காட்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுட்டும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன டிஷ்ஷு விருப்பப்படுறீங்களோ அந்த டிஷ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஜ் நான்வெஜ் எதாவது ஆர்டர் பண்ணிங்கனாலும் சரி, நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் டிஷ் எதாவது ஆர்டர் பண்ணிங்கனாலும் சரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் ப்ரையராக முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து. ஏன்னா இவங்க ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது கிடையாது. அதனால் இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறது முடியாது. முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. நம்ம இன்றைக்கி நைட்டு என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, ஃபிஷ் ஃப்ரை, முட்டை பொரியல். ஸோ எல்லாம் எப்படி இருக்குங்கிறது டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு முட்டையை சாப்பிட்டு பார்த்துக்கலாம். நைஸ். நான் சொன்ன மாதிரி ஃப்ரோசன் சிக்கன் எல்லாம் கிடையாது, ஃப்ரெஷ் சிக்கனுங்கிறதுனால அந்த மீட் நம்ம வெந்திருக்கிறத பார்த்தாலே நல்லாவே தெரியுது. சூப்பராக இருக்குது. நம்ம ஹோம் ஸ்டேயில் தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. எல்லா டிஷ்ஷுமே ஷட்டில்டு மசாலாவில் டேஸ்ட் வைஸ் சூப்பராக கொடுத்துருக்காரு.
தாராளமாக நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கனாலும் சரி, குழந்தைகளுக்கு வந்து கூட எல்லாருமே இந்த ஃபுட் எடுத்துக்கலாம். ஹோட்டலில் சாப்பிடணும் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற பயமே வேண்டாம். ஹோம் ஸ்டேயில் தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷ் ஐட்டம்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே டேஸ்ட் சூப்பராக இருக்குது. ஏரியா கிளைமேட் ஓவர் சில்னஸும் இல்லை, ஓவர் ஹீட்டும் இல்லை, நல்லாயிருக்கு, வார்மாக இருக்குது. ஆனாலும் கோத்தகிரி வந்து இந்த மாதிரி உட்காந்துட்டு டீ சாப்பிட்ற ஃபீலே தனிங்கல்ல. அடா டீ சாப்பிட்டு அப்படியே அந்த வியூ பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோடையோ இங்கே வந்து என்ஜாய் பண்ணிங்கன்னா உங்களோட மைண்ட் செட்டும் வேறு லெவலில் மாறும். பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டைமு சம்மர்லேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுகளோட கேங்கோட எங்கேயாவது வெளியே போகிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக இங்கே புக் பண்ணி பாருங்கள். சில விஷயங்கள்லாம் சொல்கிறத விட நேரில் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துவிட்டோம். நம்ம டூரிஸ்ட் பிளேஸுக்கு வந்தாலே இயற்கையாக அப்படியே பீஸ்ஃபுல்லாக தான் எதிர்பார்ப்போம். அதை வந்து இந்த காட்டேஜ் வந்து 100% சாட்டிஸ்ஃபைட் பண்ணுது என்னை பொறுத்தளவுக்கு. ஏன்னா நான் பர்சனலாக ஃப்ரெண்ட்ஸுகளோடு வந்து என்ஜாய் பண்ணும்போது என்னோடய சஜஷனை தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இந்த காட்டேஜ் எங்கே இருக்குதுங்கிற லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இவங்களோட காண்டாக்ட் நம்பரை நான் வீடியோவில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸுகளோடையோ ஃபேமிலியோடவையோ எங்கேயாவது ட்ரிப்பு போகிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த காட்டேஜ் பிளானில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் அடுத்தடுத்து நம்ம ட்ரிப்பு பார்த்திங்கன்னா ஊட்டி கண்டினியூ ஆகுது. ஸோ அங்கே எங்கே ஸ்டே எடுக்கிறோம், அங்கே எப்படி இருக்குதுங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தென்றல்கிற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி ஒரு நல்ல விளாகில் சந்திப்போம். until then, this is bye from Pragadish. Thank you.